கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, By the grace of our Lord Jesus Christ பரிசுத்தருடைய பிரசன்னம் and the presence of the Holy Spirit, நம் வாழ்வில் இருப்பது it is in our life. எல்லாவற்றை விட உயர்ந்ததாய் இருக்கிறது. It is a great thing above everything. அதை உயர்வாக எண்ண வேண்டும். We should consider that as more great. எப்பேற்பட்ட உயர்வான காரியம் நம் வாழ்க்கையில் வந்தாலும் கூட How much ever great and honorable thing come in our life, அவை நம் வாழ்க்கையில் நிலையானதல்ல. that is not a permanent in our life. பதவி நிலையானதல்ல, Position is not a permanent one. பணம் நிலையானதல்ல, Money is not a permanent one. அந்தஸ்தும் நிலையானதல்ல, All the wealth are not permanent. அழகும் நிலையானதல்ல, Beauty is also not பலமும் permanent. நிலையானதல்ல. Strength is also not permanent. எல்லாம் நிலையற்றதா இருக்கிறது. It is all a temporary one. நிலையானவரும் நித்தியமானவரும் Only thing which are able is உண்மையானவரும் faithful one is. உயிருள்ளவர் அவர்தான். He is the one who is living forever. அதனால் அவருக்குள் ஓட, So we should always run in the Lord. அவரை அனுதினமும் தேடும்படியாக We should always seek Him daily. நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். Our life should be like that. அவரோடு வாழ We should live a life with நம்மை Him. மனதார ஒப்பு கொடுக்க வேண்டும். We should surrender to Him. எவ்வளவு உறவுகள், How much ever relatives, எவ்வளவு நண்பர்கள், how much ever friends, எவ்வளவு பெரிய ஐக்கியம் இருந்தாலும் கூட how much ever great fellowship we have, அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. it has a reason to change. மறப்பதற்கான சூழ்நிலை வரலாம். There may be a situation may arise to forget. வெறுப்பான காரியமெல்லாம் வரலாம். Things like hatred also can come to ஆனால் us. தேவன் என்பவர் But God is. ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. He will never forget us. ஏன் தாயே தன் பாலகனை மறந்தாலும் Even a child can be forgotten by her mother. நான் உன்னை மறப்பதில் சொல்லி பார்க்கிறோம். God has promised, but I will never forget you. வேதம் முழுமையாக When you look at the entire Bible, நமக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. it has been given only for us. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் மரணத்துக்கு சமீபமாய் கடந்து வந்தான் என்று பார்க்கிறோம். for the work of Christ, he has been went near to death. காரணம், Reason, தேவன் மீது அளவில்லாத அன்பு. he has a great love for God. தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. He didn't consider his own life. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட Today in our life, அவருக்கு ஈடாக, we should not keep anything compared to God. அவருக்கு இணையாக We can't able to make anything. எதையும் பெரிதாக எண்ணாதபடிக்கு We should not think anything as great. எல்லாவற்றையும் ஒரு கீழாக வைப்போம். We should keep everything as low before அதை God. தேவன் ஆழமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். That is what God is expecting from us. நம்மை நம்புகிறார் He is trusting us. என்று சொன்னால், Reason, எவ்வளவு மக்களுக்கு தேவன் தெரியாதபடி இருக்கிறார்கள். for many people out in the world, they don't know the God. வெறுக்கின்ற மக்களா இருக்கிறார்கள். They are hating God. எதிர்க்கின்ற மக்களா They இருக்கிறார்கள். are opposing God. நம் கண்களால் பார்க்க முடிகிறது. We are looking through our own நம் eyes. இந்தியாவுக்குள்ளாய் பார்க்கின்ற போது, When you look at our nation India, வட மாநிலத்திலே பார்க்கின்ற பொழுது, when you look at the north side, அங்கே எதிர்க்கின்ற மக்களாக, there are many people who are against of it. சபை ஜனங்களுக்கு வேதனை கொடுக்கின்ற மக்களா இருக்கிறார்கள். They are the people who are giving trouble to the church peoples. ஆனால் நம்மையோ தேவன் தெரிந்து கொண்டார். But God has known us. நம் வாழ்க்கையிலே தேவனுக்காய் வாழ ஒப்பு கொடுப்போம். We should surrender our life to live for God. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் Philippians chapter 3, 1ஆம் வசனம். verse 1. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். For the rest, my brothers, be glad in the Lord. Writing the same thing to you is no trouble to me. For you, it is safe. இங்கே பவுல் எழுதியதே மறுபடியும் எழுதுகிறவராக சொல்கிறார். When you look at this first verse, Paul is saying, I am writing the same thing again and again to you. பேசினதையே மறுபடியும் பேசுகிறவராய் இருக்கிறார். He is the one who is sharing the same thing which you have spoken early. அந்த ஜனங்கள் யோசிக்கிறார்கள், The people have been thinking, இவர் ஒருவேளை மறந்து பேசுகிறான்னு சொல்லி. they are thinking like if he has forgotten what he has said. அவர் மறந்து பேசவில்லை. He didn't forget what he said. அவர்கள் முழுமையாக மனமாறதான் மறுபடியும் பேசுகிறார். The reason for talking again and again is to they completely அப்படி மனமாறனை குறித்து அவர் பேசுகிறார். But the people who are get repented, தீமோத்தேயு குறித்து பேசினார். he is speaking about Timothy. அதோடு மாத்திரமல்ல, Not only on that, இன்னொரு மனிதனை நேற்று பார்த்த வண்ணமாக, as we looked at another one also, எப்பாப்ரித்துவை குறித்து பேசினார். and Epaphroditus also. அதுபோல் It's like the same நம்முடைய நன்மையை குறித்து பேசுவார் தேவன். God will speak about our good things. எதற்காக மறுபடியும் பவுல் பேசுகிறார்? Why again and again Paul is saying மனம் புதிதாக வேண்டும், our minds should get renewed, மறுரூபமாக்கப்பட வேண்டும், we should be getting transformed, தேவனுக்கு பிரயோஜனமாக மாற வேண்டும். we should be benefit to God. அதுதான் தேவ அழைப்பு. That is a calling of God. அதற்காக தான் பவுலையும் அழைத்தார். That is the reason God has called Paul. பவுலும் அப்படியாக பிரசங்கித்து அநேகரை அழைக்க விரும்புகிறார். Paul also on the same manner he preached the gospel to everyone and is calling. தேவ அழைப்பு என்பது
God's calling ஒரு is, குறுகிய வட்டத்துக்குள் அல்ல. it is not for a small அது வளர்ந்து circle. கொண்டே இருக்க It வேண்டும். should get enlarged. அது பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். It should get increased. உங்களால் அநேகர், By you many, அந்த அநேகர் மூலமாய் அநேகர், by through that many உலகம் people, பரவ others. வேண்டும் சுவிசேஷம். Every people should come into the gospel. அதற்காக தான் பவுல் சொல்லுகிறார், That is the reason Paul is saying, எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, writing the same thing to you is no trouble to me. அது உங்களுக்கு நலமாயிருக்கும். It is for your safe. அதனால் பேசுகிறான்னு சொன்னால், So if he is talking, பேசினதே பேசுகிறான்னு சொன்னால், if he is talking again and again, நீங்கள் means வெறுத்து விட வேண்டாம், you should don't hate that. அழுத்து விட வேண்டாம். You should don't get அது discouraged. உங்களுக்கு நலம்தான். It is for your good. நம்முடைய பிள்ளைகள் For your children, தவறு செய்தால் if they do wrong, அடிக்கின்றோம், we are beating them. தவறு என்று சொல்கின்றோம். We are saying it is wrong. காரணம் அந்த பிள்ளை மாற வேண்டும் என்று சொல்லி Reason, we want the child to get changed. மறுபடியும் சொன்னதையே சொல்கிறோம். Again and again we are saying the இப்படி same. பேசாதே, Don't do like இப்படி this. செய்யாதே, Don't do like that. மறுபடியும் செய்தால் If he did again, இப்படி பேசாதே, we will say we don't do that. இப்படி செய்யாதே. Don't do like அந்த this. பிள்ளை மாறும் வரைக்கும் அதையே சொல்லிக் கொண்டிருப்போம். Till the child gets turned, we will say again and again. அதுபோல்தான் வேதம், Like the same manner, நாம் Bible மாறும் is, வரைக்கும். till we change. தீமோத்தேயுக்குள் மாற்றத்தை பார்த்தார், Timothy as a change in him. எப்பிராயத்துக்குள் மாற்றத்தை பார்த்தார். Epaphroditus as a change. இன்னும் அநேகர் மாறவில்லை. For many people, அதனால்தான் மறுபடியும் பேசுகிறார். that is the reason he is saying அது again நம் and again. யாவருக்கும் நலமாயிருக்கும். That is a good for us. நம் வாழ்க்கையில் நலமாய் வந்துவிட்டால் When it becomes a good to us, எல்லாமே நல்லதாய் நடக்கும். everything will be turned to good. அப்பேற்பட்ட காரியத்தில் கடந்து போகும்படியாய் Through that we walk. நம்ம எப்ப கொடுப்போம். Let's surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீர் பேசுகிற எந்த ஒரு வார்த்தையும் thank you for speaking all the words. எங்கள் துக்கத்துக்கு அல்ல, It is not for our harm. எங்களை துயரப்படுத்த அல்ல, It is not to disturb us. எங்களை வேதனைப்படுத்த அல்ல, It is not to make us pain. எல்லாம் நலமாயிருக்கும். It is a safe word. எல்லாம் நலம் ஐயா. It is good. எங்கள் வாழ்விலே சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் நலம் ஆண்டவரே. All the words you have spoken is for our good. ரபலதுருபியாதி, Oh, we thank you for that. Oh, சந்தரதுருபியாதி. we thank you, Lord. For ஆண்டவரே உமக்கு நன்றி Oh, செலுத்துகிறோம். we praise you, Lord. எங்களை நடத்துங்க. Lead us, Lord. நீ என்ன சொன்னாலும் Whatever you say, கேட்கிறோம் ஐயா. we are listening. ஒப்பு கொடுக்கிறோம். We are surrendering. வாழ்க்கை உங்களுக்கு தான். Our life is for you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.